அண்மை செய்தியை பார்க்கிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவில் அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், 2 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுல பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறதா அமைச்சர் சொல்லியிருக்காரு. எத்தனை பேருந்துகள் இதுவரை இயக்கப்பட்டிருக்கு? வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு பல்வேறு இடங்களில் இருந்து செல்வதற்காக சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டது. குறிப்பாக நேற்று, இன்று, நாளை என்று 3 தினங்களுக்கு 19,485 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் மொத்தமாக 20,084 பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் நகர பேருந்துகளாக 9,620 பேருந்துகளும் மாவட்ட தட பேருந்துகளாக 9,103 பேருந்துகளும் இயக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த மொத்த கணக்கின்படி நேற்றைய தினத்தில் மட்டுமே ஒரே நாளில் 4,446 பேருந்துகள் சென்னையில் இருந்து பொங்கல் கொண்டாடுவதற்காக பொதுமக்களின் சொந்த ஊர்களுக்கும் செல்வதற்காக இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்தின் போதே பல்வேறு சிறப்பு பேருந்துகள் என்பது அதிகபட்சமாக இந்த கடந்த ஆண்டு என்பது விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை என்பதும் அதிகமாக இருப்பதாகவும் அதே போல வெளியூர்களுக்கு முன்பதிவு இல்லாமல் பயணம் செய்த பயணிகளும் அதிகமாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு 3 நாட்களில் மட்டுமே நாள் ஒன்றுக்கு 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் பயணிகள் பயணித்திருப்பதாகவும் அதே போல இந்த வருடம் பொங்கலுக்காக நேற்று, இன்று என்று 2 தினங்களில் மட்டுமே 4.34 லட்சம் பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்ல பயணம் செய்திருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக நேற்றைய தினத்தில் மட்டுமே தற்போது ஒரு கால தாமதமாக பேருந்துகள் என்பது முன்பு இயக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட 1,44,778 முன்பதிவு செய்து தங்களது பயணங்களை மேற்கொண்டு இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டை காட்டிலுமே இந்த ஆண்டு 23,000 பயணிகள் கூடுதலாக முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு இடங்களில் இருந்து சென்னையில் இருந்து 5 பேருந்து நிலையங்கள் மூலியமாக தங்களது பயணங்களை மேற்கொள்ளலாம் என்றும் போக்குவரத்து துறை சார்பில் தொடர்ச்சியாக அறிவிப்புகள் என்பதும் விடப்பட்டிருந்தது. அந்த வகையில் கடந்த ஆண்டை காட்டிலும் கூட இந்த ஆண்டு கூடுதலாக பயணிகளின் முன்பதிவு என்பதும் அதிகப்படியாக இருப்பதாகவும் அதே போல கடந்த 2 தினங்களாகவே சென்னையிலிருந்து செல்பவர்களும் அதே போல தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கலை கொண்டாடுவதற்காகவும் பயணிகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து இருப்பதாக குறிப்பிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.